பாடகர் எஸ்பிபி அவர்கள் தப்பாக பாடின ஒரு பாட்டு அதே தவறோடு அது ரிலீஸ் ஆகி இப்போ வரைக்குமே நம்ம எல்லாருக்குமான ஒரு ஃபேவரட் சாங்காக இருக்குன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, ரீசண்டாக ஒரு டிவி ஷோவில் எஸ்பிபி சரண் அவர்கள் சொன்ன இந்த விஷயம் எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஒரு படத்தோட ரெக்கார்டிங்காக எஸ்பிபி அவர்கள் பாடுறதுக்காக போயிருக்காரு. அந்த நேரத்தில் மியூசிக் டைரக்டர் இளையராஜாவும் அங்கே இல்லை, டைரக்டர் மணிரத்னமும் அங்கே இல்லை. ஸோ சீனோட சிச்சுவேஷன் என்ன, இந்த பாட்டு எந்த இடத்துல வருது அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரியாததால் அந்த பாட்டை ரொம்ப ஹாப்பியாக பாடுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பாட்டு படத்தோட ரொம்ப சீரியஸான இடத்துல வர்ற பாட்டு அப்படின்றது. ஆனால் எஸ்பிபியை வச்சு திரும்ப அதை ரெக்கார்ட் பண்ண முடியாதுன்ற காரணத்தினால அவர் பாடின மாதிரியே அந்த பாட்டை ஷூட் பண்ணுறாங்க. படமும் ரிலீஸ் ஆகுது. அந்த பாட்டு தான் இப்போ நீங்கள் அந்த பாட்டை கண்ணை மூடி கேட்டிங்கன்னு வைங்களேன், எஸ்பிபி அதை ரொம்ப சந்தோஷமாக பாடின மாதிரி உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் அதை விஷுவலோடு பார்த்தீங்கன்னா எஸ்பிபி அதை ரொம்ப சோகமாக பாடியிருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். இந்த பாட்டு உங்கள் எத்தனை பேரோட ஃபேவரட்ன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.